அன்பில் ஈசப்பாண்டவரின் கருமையான ஈசப்பாண்டவர்களுக்காக மிக செலுத்தும் ஆண்டவரை எங்கு முடிவர் எங்கே கூடியிருக்கிறவர்கள் அவர்கள் மத்தியில் நாங்கள் மிக சொன்ன தகப்பனை ஈசப்பா நாங்கள் 2 பேரும் 3 பேரும் ஆண்டவரை கூடி முதல் நாமத்தை துதிக்கவும் ஆண்டவரை சுஸ்தரிக்கவும் ஆண்டவரை இது வார்த்தைகளை கேட்கவும் ஈசப்பா நாங்கள் வந்திருக்கோம் தகப்பனே ஈசப்பா இந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஆண்டவரை எங்களுக்கு தேவையான வார்த்தைகள் நீங்கள் தாங்க சுவாமி ஆண்டவரை இந்த நேரம் முழுசும் நீங்கள் எங்கள் கூட இருங்க சுவாமி இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த பரிசுத்த வாரத்தில் வந்து நம்ம 2வது நாள் வார்த்தைகளை வந்து நம்ம தியானிக்க போகிறோம். இந்த 2வது நாள் வந்து என்ன நாள் செய்வாங்க அப்படின்னா கேள்வி நாள் அப்படின்னு செய்வாங்க சொல்லுவாங்க. கேள்வி நாள், இந்த கேள்விங்கிறது வந்து எதனால் இன்னைக்கு வந்து எழும்பிச்சு அப்படின்னா நம்ம நேற்றைய தினத்தில் தியானித்தோம். முதல் நாளில் வந்து ஆண்டவர் என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து ஏசப்பா வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க, அத்தி மரத்தை சபிக்கிறாங்க. 2வது என்ன பண்ணுறாங்க, தேவ ஆடத்தை என்ன செய்கிறாங்க, சுத்திகரிக்காங்க. நேற்று நம்ம தெளிவாக அதை பற்றி நம்ம என்ன செஞ்சோம், தியானித்தோம். சுத்திகரிக்கும் முச்சில் வந்து மார்க் வந்து 11:17 வசனத்தையும் 18 வசனம் நம்ம பார்க்க முச்சில் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாங்க. கடைசியில் கள்ளர் குகையாக்கினீர்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உபதேசம் பண்ணுறாங்க. அதை யாரெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கா அப்படின்னா அதை வேதபாரகரும் பிரதான ஆசாரியரும் கேட்டு அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். ஆகிலும் ஜனங்கள் எல்லாரும் அவரை உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டபடியினால் அவருக்கு பயந்திருந்தார்கள். இதில் வந்து நம்ம தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். யாரெல்லாம் கேள்வி கேட்டாங்க அப்படின்னா வேதபாரகரும் பிரதான ஆசாரியரும் என்ன பண்ணாங்க, சதிசேயர் இவங்களாம் என்ன செய்கிறாங்க, கேள்வி கேட்குறாங்க. என்னெல்லாம் கேள்வி கேட்டாங்கன்னா ஒரு 4 கேள்விகள் என்ன செய்கிறாங்க, கேள்வி கேட்காங்க. ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னா அதிகாரம் சம்மந்தமான கேள்வி கேட்காங்க. 2வது வந்து அரசியல் சம்மந்தமான கேள்வி கேட்காங்க. 3வது வந்து உயிர்த்தெழுதல் சம்மந்தமான கேள்வி கேட்காங்க. 4வது வந்து கற்பனை சம்மந்தமான என்ன செய்கிறாங்க, கேள்விகளை கேட்காங்க. 4 கேள்விகள் என்ன செய்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. நிறைய பேருக்கு கேள்வி கேட்டாலும் என்ன செய்யாது, பிடிக்காது. இப்போ இருக்கிற பிள்ளைங்கள தலைமுறைகளுக்கெல்லாம் நம்ம ஏதாவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு ரொம்ப கோபம் வரும். இப்போ நம்ம கண்ணு முன்னாடி நமக்கு ஒரு தப்பு பண்ணுறாங்க ஒருத்தங்க, தெரிஞ்சு அது தப்பே அப்படின்னு தெரிஞ்சுமே அவங்க தப்பு பண்ண வச்சுல நம்ம வந்து நீ தப்பு பண்ணுற, இது தப்பு அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டோன்னா அவங்களுக்கு ரொம்ப என்ன செய்யும், கோபம் வரும். ஏன்னா நம்ம வந்து தப்பு பண்ண வச்சுல நமக்கு தெரிஞ்சால் கூட என்ன கேள்வி கேட்குறதுக்கு அவனுக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், நினைப்போம். யாருமே நம்மளை பற்றி கேள்வி கேட்க நமக்கு என்ன செய்ய மாட்டோம், அனுமதிக்கவே மாட்டோம். இது இப்போ நம்ம எல்லார் மனதிலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் எந்த ஒரு தவறுமே பண்ணாத ஆண்டவரை என்ன செய்கிறாங்க அப்படின்னா கேள்வி கேட்காங்க. எங்கே வச்சு கேள்வி கேட்காங்க அப்படின்னா தேவாலயத்தில் நிறைய ஜனங்கள் கூடியிருக்கிற இடத்துல என்ன பண்ணுறாங்க, கேள்வி கேட்காங்க. கேள்வி கேட்குற பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீர் மார்க்கு 11:28 கேட்காங்க, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர், இவைகளை செய்கிறதற்கு அதிகாரத்தை உமக்கு கொடுத்தது யார் என்று கேட்காங்க. நமக்கு தெரியும் நம்ம ஆலயத்தில் வந்து யார் தான் அதிகாரி அப்படின்னா பிரதான ஆசாரியர் வேதபாரகர் மூப்பர் தான் என்ன செய்கிறாங்க, அதிகாரிகள். அவங்களுக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்குது. ஒரு கோயிலில் என்ன நம்ம கோயிலில் நம்ம ஏதோ ஒரு செய்கை செய்கிறோம் அப்படின்னா நம்ம சபையில் மூப்பர்கள் நம்ம சபை ஊழியர் இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன செய்வாங்க, அதை என்ன செய்வாங்க, அதை வேலையை செய்வாங்க, ஆலோசனை பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த காலத்தில் வந்து தேவாலயத்தில் வந்து என்ன ஒரு காரியம் செஞ்சாலும் என்ன யார் தான் முடிவெடுப்பா அப்படின்னா பிரதான ஆசாரியும் வேதபாரகர் என்ன செய்வாங்க, முடிவெடுப்பாங்க. நம்ம ஆண்டவர் வந்து தேவாலயத்தை சுத்திகரிக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா ரொம்ப என்ன கொலை செய்கிற அளவுக்கு என்ன செய்யுது, கோபம் வருது. கோபம் வந்தோன்னா அந்த கோபம் என்ன செய்யுது, உங்களுக்கு கேள்வியாக மாற்றுது. எப்படியாவது என்ன செய்யணும், நம்ம கேள்வி கேட்கணும் இவர்கிட்ட அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, கேள்வியாக கேட்காங்க. என்ன அதிகாரத்தில் செய்கிறீங்க, ஏன்னா எங்களுக்கு தானே அதிகாரம் இருக்குது, இந்த தேவாலயமே எங்களுடையது, நாங்கள் தான் என்ன செய்வோம், நாங்கள் இதில் என்ன செய்கை செஞ்சாலும் நாங்கள் தான் செய்வோம், எப்படி நீ எந்த அதிகாரத்தினால் இதை செய்கிறீங்கன்னு செய்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்காங்க. ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கும் ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 29 வசனத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு பிரயுத்தரமாக நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்டேன், நீங்கள் எனக்கு உத்தரவு செல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ஆண்டவர் மேலே எந்த ஒரு தவறும் கிடையாது, ஒரு தூயவர், ஒரு உன்னதமான தேவன். அவர் என்ன சொல்கிறாங்க, நான் ஒரு காரியம் கேட்க அதற்கு நீங்கள் என்ன செய்யுங்க, உத்தரவு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பொழுது நானும் இன்னும் அதிகாரத்தினால் அவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்வேன். நான் சொல்கிற காரியத்துக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், அப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் என்ன அதிகாரத்தினால் என்ன செய்கிறேன், செய்கிறேங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க. யோவான் கொடுத்த ஸ்தானம் தேவனால் உண்டாயிற்றா மனுஷரால் உண்டாயிற்றா, எனக்கு உத்தரவு செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி 30 அதிகாரத்தில் என்ன செய்கிறாங்க, ஆண்டவர் ஒன்று செய்கிறாங்க, ஒரு கேள்வி கேட்காங்க. கேள்வி கேட்க முடிச்சல அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்க முடிச்சல ஆண்டவர் வந்து ஒரு துளியளவுன்னு செய்யலை, யோசிக்கவே செய்யலை. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கன்னு செய்கிறாங்க, ஆண்டவர் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்க, தேவனால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால்
31ஆம் வசனம், என்னை ஏன் அவன் விசுவாசிக்கவில்லை என்று கேட்பார். மனுஷரால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் ஜனங்களுக்கு பயப்பட வேண்டியதாக இருக்கும். எல்லோரும் யோவானை மெய்யான தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறார்களே அப்படின்னு சரி யோசிக்காங்க. ஏன்னா யோவானை கொண்டது யாருன்னா இவங்க தான் நினைச்சுவாங்க. ஏரோது அவங்க அரண்மனையில் நினைச்சுறாரு, யோவான் நினைச்சுறாரு, கொல்லப்படுறாரு. எல்லா ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, யோவான் நினைச்சுறாங்க, விசுவாசிக்காங்க. யோவான் வந்து ஒரு தீர்க்கதரிசி, ஒரு மெய்யான தீர்க்கதரிசி என்ன செய்கிறாங்க, இவங்க நினைச்சுறாங்க. எல்லா ஜனங்களுமே நம்புகிறாங்க. இவங்க வந்து கொலை செய்ததுனால, யோவானை கொலை செய்ததுனால தேவனால் உண்டாயிட்டுன்னு சொல்லுவோம்னால் பின்ன ஏன் அவனை ஏன் நீங்கள் விசுவாசிக்கலை நினைச்சேவாங்க, நம்மளை கேள்வி கேட்பாங்க. மனுஷரால் உண்டாயிட்டுன்னா ஜனங்கள் என்ன செய்வாங்க, நம்மளை கல்லெறிவாங்க அப்படின்னு பயந்துட்டு என்ன செய்கிறாங்க, யோசிச்சுட்டு இருக்காங்க. தங்களுக்குள்ள என்ன செய்கிறாங்க, அவங்களால உடனே என்ன செய்ய முடியல, பதில் சொல்ல முடியல. நம்ம வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம நிறைய கேள்விகள் கேட்கும். நிறைய டைமில் ஆண்டவரே எல்லாரும் வந்து என்னால் எல்லாரும் எப்படிலாம் வாழ்கிறாங்க, என்ன செய்யலாம், எங்களால் அந்த ஒரு வாழ்க்கை வாழ முடியலை, எங்களுக்கு வந்து நிறைய பணம் வேணும், கல்வி வேணும், செல்வம் வேணும், ஆனால் நமக்கு அதற்கு எதுக்குமே தகுதியே இருக்காது. நம்ம தகுதியே இல்லாத ஒரு இடத்துல இருந்துட்டு நம்ம ஒரு பெரிய பெரிய இதில் கேள்விகள்லாம் ஆண்டவர்கிட்ட என்ன செய்வோம், கேட்போம். ஆண்டவர் வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம முன்னாடி வைப்பாங்க. அந்த சின்ன விஷயங்களோட நம்ம என்ன செய்ய முடியும், நம்மளால் ஆண்டவர் சொல்கிற செய்கைகளும் செய்யவே முடியாது. ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்போம். எங்களுக்கு ஏன் எது செய்யலை அது செய்யலைன்னு சொல்லி அதிகாரமாக என்ன செய்வோம், நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன செய்வோம், நம்ம கேட்போம். ஆனால் ஆண்டவர் நம்மகிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டார்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது, பதிலே சொல்ல முடியாது. அவங்ககிட்ட ஆண்டவர் கேட்குற கேள்விக்கு அவங்களோட உடனே என்ன செய்ய முடியல, பதிலே சொல்ல முடியல. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆலோசனை பண்ணுறாங்க. இயேசுக்கு பிரயோத்திரமாக அவங்க என்ன சொல்கிறாங்க, 33 வசனத்தில், எங்களுக்கு தெரியாது, அப்பொழுது இயேசு நானும் இன்னும் அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்ல நினைச்சாங்க சொல்கிறாங்க. அவங்க வந்து தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, நான் என்ன செய்ய முடியும், என்ன அதிகாரத்தினால் என்ன செய்கிறேன், இதை உங்களுக்கு செய்கிறேன்னு சொல்லி என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சாதாரண ஒரு களிமண், ஆண்டவர் வந்து ஒரு குயவன். அவர் நம்ம எப்படி வணைய ஆசைப்படுறாரோ அந்த விதமாக நம்ம என்ன செய்வார், வணைவாங்க. ஆனால் நம்ம ஒரு களிமண்ணாக இருந்துட்டு நான் வந்து ஒரு ராஜாவிட்ட அரண்மனையில் இருக்கிற ஒரு பெரிய பாத்திரமாகவோ என்ன ஒரு வேறு விதமான ஒரு மேன்மையான ஒரு பாத்திரமாகவோ என்ன வணைங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. நம்ம ஒரு மண், ஆண்டவர் நம்மளை எப்படி வணைய சித்தமாக வச்சுருக்கிறாரோ அதே விதமாக தான் ஆண்டவர் நம்மளை என்ன செய்வாங்க, நம்ம அதிகாரமாகவோ ஒரு நம்மளை ஒரு பெரிய மேன்மையாக எண்ணி நம்ம ஆண்டவர்கிட்ட எந்த ஒரு கேள்வியோ அதிகாரமாக என்ன செய்யக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. அதனால் இந்த சம்பவத்தை வச்சு நம்ம என்ன பண்ண அறிஞ்சுக்கிடுறோம் அப்படின்னா, அதிகாரமாக நம்ம ஆண்டவர்கிட்ட எந்த ஒரு கேள்வியும் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. நமக்கு தகப்பன், அவர் நமக்கு தகப்பன், நம்ம அவருடைய பிள்ளைகள், நமக்கு ஒரு உரிமை இருக்குது. நம்ம மேலே அவர் நிறைய அன்புலாம் வச்சுருக்காரு. இருந்தாலும் அவர் ஒரு மேன்மையான ஒரு தேவன், உன்னதமான ஒரு தேவன். அவர்கிட்ட நம்ம அதிகாரமாக எந்த ஒரு கேள்விகளும் என்ன செய்யக்கூடாது, கேட்கவே கூடாது. அவர் நமக்கு என்ன செய்ய சித்தம் வச்சுருக்காரோ அந்த சித்தத்துக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம பயந்து கீழ்ப்படிஞ்சு என்ன செய்யணும், இருக்கணும். 2வது கேள்வி என்ன கேள்வி கேட்காங்க அப்படின்னா, அரசியல் சம்பந்தமான கேள்வி. அரசியல் சம்பந்தமான கேள்வி எங்கே வருதுன்னா, மார்க்கு 12:13. யாராவது வாசிங்க. அவர்கள் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படிக்கு பரிசேயரிலும் ஏரோதியரிலும் சிலரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். நீர் முகதாட்சணியம் இல்லாதவராய் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ? நாம் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதோ என்று கேட்டார்கள். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து கேட்க முச்சில் வந்து நேரடியாகவே என்ன செஞ்சுட்டாங்க, வந்து ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டுட்டாங்க. 2வது வந்து கேள்வி கேட்குற வந்து ஏரோதியரில் வந்து சிலர் வந்து செய்யுங்க பேச்சிலே அகப்படுத்தணும் அப்படின்ட்டு. நம்ம இப்போ 2026 வருஷத்தில் வந்து நம்ம ஏப்ரல் 23 என்ன செய்ய போகிறோம், ஓட்டு போட போகிறோம். இப்போ தான் நிறைய அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்க, மக்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, சந்திக்க வராங்க. சந்திக்க முச்சில் நிறைய மக்கள் என்ன செய்கிறாங்க, அரசியல்வாதிகள்கிட்ட என்ன செய்கிறாங்க, கேள்வி கேட்காங்க. ஒரு சில அரசியல்வாதிகளால் மக்கள் கேட்குற கேள்விக்கு என்ன செய்ய முடியல, பதிலே சொல்ல முடியல. அவங்க வந்து பேச்சில் என்ன பண்ணிடுறாங்க, சிக்குண்டு போயிடுறாங்க. அவங்களால மக்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, ஓடியே போயிடுறாங்க. அதே மாதிரி நம்ம ஆண்டவரையும் பேச்சில் சிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவங்க வராங்க. நம்முடைய ஆண்டவர் வந்து அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்க முதல்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம தமிழில் ஒரு வஞ்சக புகழ்ச்சி அப்படின்னு சொல்லி ஒரு இது நம்ம படிச்சிருப்போம். அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு வஞ்சனையை ஒரு புகழ்ச்சி என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. நீர் நல்லவர், முகதாட்சணை இல்லாதவர், தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாக போதிக்கிறீர் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, ஒரு சில வார்த்தைகளை என்ன செய்கிறாங்க, அவர் ஆண்டவர் முன்னாடி வைக்கிறாங்க. வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ராயனுக்கு வரி கொடுக்கறது நியாயமா அல்லவோ அப்படின்னு செய்கிறாங்க. ஒரு கொஸ்டின் என்ன செய்கிறாங்க, கேட்காங்க. அவங்களுக்கே இதுக்குரிய பதில் வந்து என்ன செய்யும் தெரியும், ராயனுக்கு வரி கொடுக்கணுமா இல்லையான்னு சொல்லி. ஏன்னா அவங்க வந்து யார்,
தேவாலயத்தில் இருக்கிற மூப்பர்கள் பரிசேயர்களுக்கெல்லாம் என்ன செய்யணும், தேவாலயத்தில் வந்து வரி கண்டிப்பாக ராயனுக்கு வரி கொடுக்கணும் என்ன செய்யணும் தெரியும். ஆனால் என்ன செய்கிறாங்க, தெரிஞ்சும் என்ன செய்கிறாங்க, ஆண்டோட்ட அந்த கேள்வி என்ன செய்கிறாங்க வைக்கிறாங்க. இப்போ வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்து அரசாங்கத்துக்கு என்ன செய்யணும், வரி கொடுக்கணும். வரி கொடுத்தா தான் நம்ம என்ன செய்ய முடியும், அரசாங்கத்துடைய நம்ம நன்மைகளை நமக்கு கிடைக்கும். ஆனால் நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்து கூட நம்ம கிறிஸ்தவர்கள் கூட நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பெரிய பெரிய ஊழியக்காரங்க கூட என்ன பண்ணுறாங்க, வரி என்ன செய்யறது, அரசாங்கத்துக்கு ஒழுங்கு என்ன செய்யறது, செலுத்ததே கிடையாது. ஆண்டவர் வந்து இந்த சம்பவத்தில் அதாவது நமக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் நமக்கு இப்போ உணர்த்துற மாதிரி என்ன செய்கிறாங்க, எப்படி உணர்த்துறாங்க அப்படின்னா, இதுக்குரிய பதிலே என்ன செய்கிறாங்க, அவங்ககிட்ட ஆண்டவர் என்ன செய்கிறாங்க வாங்குறாங்க. 15 வருஷத்தை பார்த்தீங்கன்னா, அவருடைய மாயத்தை அவர் அறிந்து, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள், நான் பார்க்கும்படிக்கு ஒரு பணத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் அப்படின்னு செய்கிறாங்க, கேட்குறாங்க. ஏன்னா ஆண்டவருக்கு நல்லா தெரியும், அவங்க நம்மளை சோதிக்காங்கன்னு தெரியும். அவங்ககிட்ட என்ன செய்கிறாங்க, நீங்கள் ஒரு பணத்தை எங்கிட்ட என்ன செய்யுங்க, கொண்டு வாங்கன்னு செய்கிறாங்க, கேட்குறாங்க. அவங்க கொண்டு வர முச்சில் அதில் இருக்கிற சொர்பமும், அதாவது 16 வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர், இந்த சொர்பமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். ராயனுடையது என்றார்கள். அதில் இருக்கிற சொர்பம் இருக்குது, ஒரு மேல் எழுத்து என்ன செய்யுது இருக்குது, இது யாருடையது என்ன செய்கிறாங்க கேட்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ராயனுடையது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இது வந்து ராயனுடையது. அதற்கு இயேசு, ராயனுடையதே ராயனுக்கும், தேவனுடையது தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஆண்டவர் அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா, ராயனுடையது நினச்சிது, ராயனுக்கு தான் செலுத்தணும். இப்போ வந்து அதில் இருக்கிற சொர்பம் வந்து என்னது, ராயனுடையது. அதனால நம்ம ராயனுக்கு செலுத்தணும். நம்ம வந்து யாருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா, ஆண்டவருடைய சாயலில் தான் படைக்கப்பட்டிருக்கோம். நம்ம வந்து ஆண்டவர் நம்மளை வந்து அவருக்காக நம்ம என்ன செய்யணும், உருவாக்கினார். நம்ம வந்து அவருக்காக வாழக்கூடிய ஒரு மக்களாக இருக்கணும். எப்படி வந்து இந்த ராயனுடைய சொர்பம் பொறிக்கப்பட்டது ராயனுக்கு சொந்தமானதோ, அதே மாதிரி அவருடைய சாயலாக உருவாக்கப்பட்ட நம்ம வந்து நம்ம அவருக்கு தான் சொந்தமானவர்கள். அவரை வந்து நம்ம சொந்தமாக்க நம்ம என்ன செய்யணும், முயற்சி செய்யணும். நம்ம இதிலிருந்து தெரிஞ்சுக்கிற ஒரு சத்தியம் என்னென்னா, நம்ம வந்து அவருடைய சொந்தங்கள். நம்ம வந்து அந்த உலகத்தில் வாழ்ந்தாலும், இந்த உலகத்துக்குரிய முத்திரை நம்ம மேலே இருந்தாலும், நம்ம வந்து யாருடைய சொந்தம் தான், இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் தான் அது நம்ம இந்த உலகத்துரியவர்கள். நம்ம வந்து இன்னும் ஒரு நாள் நம்ம வந்து உயிர்த்தெழுதல் நாள் வரும், அப்போ நம்ம ஆண்டோருக்கு சொந்தம் உள்ளவர்கள் தான் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறத நம்ம இப்போவுமே இந்த சம்பவத்தில் நம்ம புரிஞ்சுக்கிடலாம். 3வது என்னது கொடுக்காங்க அப்படின்னா, என்ன கேள்வி கேட்காங்க அப்படின்னா, உயிர்த்தெழுதலை பற்றி என்ன செய்கிறாங்க, ஒரு கேள்வி கேட்காங்க. மார்க்கு 12:18 யாராவது வாசிங்க. உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அவரிடத்தில் வந்து, போதகரே, ஒருவனுடைய சகோதரன் சந்தானம் இல்லாமல் தன் மனைவியை விட்டு இறந்து போனால், அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசே எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறாரே. இப்படி இருக்க 7 பேர் சகோதரர் இருந்தார்கள். மூத்தவன் ஒரு பெண்ணை விவாகம் பண்ணி சந்தானம் இல்லாமல் இறந்து போனான். 2ஆம் சகோதரன் அவளை விவாகம் பண்ணி அவனும் சந்தானம் இல்லாமல் இறந்து போனான். 3ஆம் சகோதரனும் அப்படியே ஆனான். 7 பேரும் அவளை விவாகம் பண்ணி சந்தானம் இல்லாமல் இறந்து போனார்கள். எல்லாருக்கும் பின்பு அந்த ஸ்திரீயும் இறந்து போனார். ஆகையால் உயிர்த்தெழுதலில் அவர்கள் எழுந்திருக்கும் போது அவர்களில் எவனுக்கு அவள் மனைவியாய் இருப்பாள்? 7 பேரும் அவளை மனைவியாக கொண்டிருந்தார்களே என்று கேட்டார்கள். இந்த சதுசேயர்கள் யார் அப்படின்னா, இவங்க கேட்குற கேள்விக்கும் அவங்களுக்கு எனது சம்மந்தமே இல்லாததான் ஒரு கேள்வி கேட்பாங்க. உயிர்த்தெழுதலே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க தான் யார் அப்படின்னா சதுசேயர். சதுசேயர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மோசேயின் ஆகமத்தை மட்டும் தான் என்ன செய்வாங்க, அவங்க வாசிப்பாங்க, அதன்படி தான் நடப்பாங்க. அவங்க வந்து எந்த ஒரு கட்டளையோ கற்பனைகளோ அவங்க எதுவுமே என்ன செய்யறது, ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அவங்களுக்கு வந்து ஒரு 5 ஆகமம், அதை தான் வாசிப்பாங்க. இந்த ஒரு வாழ்க்கை உண்டு, மரணம் உண்டு, அது பிற உயிர்த்தெழுதல் இல்லை அப்படிங்கிறத அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய கொள்கையை என்ன செஞ்சுருக்காங்க, வச்சுருக்காங்க. ஆனால் கேட்குற கேள்வி என்னென்னா, உயிர்த்தெழுதலில் அவங்க யாருடைய மனைவியாக இருப்பான்னு என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. நம்ம வந்து இப்போ உயிர்த்தெழுதல் வந்து நமக்கு இப்போ ரொம்ப முக்கியமான நம்ம தெரிஞ்சுக்கிற டாபிக் வந்து அதான். இப்போ நம்ம ஆண்டவர் வந்து நமக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இப்போ என்னெல்லாம் நடக்கும், அந்த போர் வரும், பஞ்சம் வரும், எல்லாமே என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. அது பிற ஆண்டவர் ஒரு நாள் வருவார், அவர் வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணுங்களா என்ன செய்கிறாங்க, ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்காங்க. உயிர்த்தெழுதலுங்கிறது ஒன்று உண்டு, அதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம அந்த இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஏசு என்ன செய்கிறாங்க, ஏசு 24 வருஷத்தை பார்த்தீங்கன்னா, ஏசு அவர்களுக்கு பிரயோத்திரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் என்ன செய்யலை, அறியலை, தப்பான ஒரு எண்ணம் கொண்டுட்டு இருக்கீங்க என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. ஏன்னா வேதத்தை அவங்க ஒழுங்காக வாசித்துருந்தா அந்த கேள்வி என்ன செஞ்சுருக்க மாட்டாங்க, கேட்டிருக்க மாட்டாங்க.
கேட்குற கேள்வியுமே எனது ஒரு தப்பான ஒரு கேள்வி தான். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சுமே ஆண்டவர் என்ன செய்யணும், பேச்சில் சிக்க வைக்கணும், ஆண்டவரை வந்து நம்ம அகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் கேள்வியை கேட்காங்க. அது ஆண்டவர் வந்து அவங்க எண்ணத்தில் வந்து அவங்க எல்லா உலகத்தையுமே படைத்தவர், நம்ம இருதயங்களை ஆராயக்கூடிய தேவன் என்ன செய்கிறாங்க, தப்பான எண்ணத்தை என்ன செய்கிறாங்க, புரிஞ்சுக்கிடுறாங்க. மரித்தோர் வந்து உயிர் தெழும் முச்சில் கொள்வனையும் கொடுப்படைய என்ன செய்யலை இல்லை, பரலோகத்தில் இருக்கிற தேவதூதர் போலாம் இருப்பாங்க என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. நான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாங்க, திரும்ப என்ன செய்கிறாங்க அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. திரும்ப அவங்கள்ட்ட ஒரு கேள்வியை ஆண்டவர் வைக்காங்க. மரித்தோர் எழுந்திருப்பதை பற்றி நம் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக இருக்கிற தேவன் முச்செடியை குறித்து சொல்லி இடத்தில் மோசையின் ஆகமத்தில் அவனுக்கு சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லையா என்ன செய்கிறாங்க கேட்காங்க. ஆண்டவர்கிட்ட அவங்க ஃபஸ்ட் கேள்வி கேட்காங்க. இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாங்க, அந்த நீங்கள் இதை வாசிக்கலையா அப்படின்னு செய்கிறாங்க. ஆண்டவர் வந்து அவங்கள்ட்ட கேள்வி கேட்காங்க. கேள்வி கேட்க முச்சில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியும் அவங்க என்ன பண்ணுறாங்க. அவர் நம்ம லாஸ்ட்டில் பார்க்க முடிச்சது, அவர் மரித்தோருக்கு தேவனாக இருக்காமல் ஜீவனோருக்கு தேவனாக இருக்கிறார், ஆகையால் நீங்கள் மிகவும் தப்பான எண்ணம் கொண்டிருக்கிறீர்கள் என்றார். கடைசியில் ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்கிறாங்க, நீங்கள் மிகவும் தப்பான எண்ணம் கொண்டிருக்கிறீர்கள் என்று செய்கிறாங்க. ஆண்டவர் என்ன செய்கிறாங்க, உங்களுக்கு உணர்த்துறாங்க. இதை வந்து இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்மளும் நிறைய அந்த உயிர்த்தெழுதலை பற்றி நிறைய தப்பான எண்ணங்கள் செஞ்சுட்ருக்கோம், வச்சிட்ருக்கோம். நம்ம வந்து நம்முடைய எண்ணங்களை என்ன செய்யணும், மாற்றிக்கிடணும். உயிர்த்தெழுதல் ஒன்று அதில் வந்து எனது கொள்வினையும் கொடுப்பனை எதுவுமே கிடையாது. நம்மெல்லாம் எல்லாம் யாரை போல் இருப்போம், தேவதூதர் போல் இருப்போம். நம்ம அதுக்கு என்ன செய்யணும், ஆயத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாங்க, நமக்கு இதில் என்ன செய்கிறாங்க, தெரியப்படுத்துகிறாங்க. அடுத்து வந்து நம்ம 4வது என்ன தியானிக்க போகிறோம் அப்படின்னா, 4வது கேள்வி என்னென்னா கற்பனை பற்றி ஒரு கேள்வி. இப்போ நம்ம கேட்ட அந்த 3 கேள்வி, ஃபஸ்ட்டு வந்து அதிகாரத்தை பற்றி கேள்வி, 2வது வந்து என்னென்னா அரசியல் சம்மந்தமான கேள்வி, 3வது உயிர்த்தெழுதல் சம்மந்தமான கேள்வி. இந்த 3 கேள்வி கேட்டவங்களும் எப்படின்னா, ஏதாவது ஒன்று ஆண்டவர் என்ன செய்யணும், அகப்படுத்தணும், ஆண்டவர் மேலே ஒரு தப்பான ஒரு எதை நம்ம கொண்டு வரணும், மக்கள் வந்து அவரை ஒரு தப்பானவரை எண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே தான் என்ன செஞ்சாங்க, இந்த கேள்விகளை கொண்டாங்க. ஆண்டவர் அந்த கேள்விக்குரிய பதில்கள் அவங்களுக்கு தெளிவான முறையில் என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. அதன் மூலத்தை அவங்க ஆச்சரியம் பட்டாங்க. அவங்க வந்து இப்போ வந்து ஒருத்தர் வந்து நம்மளை வந்து நம்ம தப்பான நம்ம எண்ணத்தை நம்மள வந்து அவங்க ஒரு கொஸ்டின் கேட்க முச்சில அவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்ம ஒரு பதில் சொல்ல முச்சில அவங்களுக்கு எப்படி இருக்கும், அதேமாரி தான் அந்த வேதபாரகரும் பரிசேயரும் சதிசேயரும் என்ன செய்கிறாங்க, ஆச்சரியப்பட்டு என்ன செய்கிறாங்க, அவங்க வாய் மூடிட்டாங்க. நம்ம இதுக்கு மேலே என்ன செய்யக்கூடாது, எந்த ஒரு கேள்வியும் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது என்ன செஞ்சுட்டாங்க, வாய் மூடிட்டாங்க. இப்போ 4வது யார் வராங்க அப்படின்னா 28 வசனம் 12 28 வாசிங்க. ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அஞ்சாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்று கேட்டான். இவர் வந்து நல்லா அதை வந்து அவங்ககிட்ட கேட்குற அந்த வேதபாரர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்கிறாரு, அவங்க தர்க்கம் பண்ணுறது என்ன செய்கிறாரு, கேட்டுட்டு இருக்காரு. அடுத்து என்ன பண்ணுறாரு, அவர் நன்றாக பேசினார். ஆண்டவர் சொன்ன விஷயம் வந்து அந்த வேதபாரருக்கு எப்படி அந்த பரிசேயர் சதிசேயர் எப்படி ஏற்றுக்கொண்டாங்களோ தெரில. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, நன்றாக என்ன செஞ்சார், ஏற்றுக்கொண்டார். அடுத்து என்ன பண்ணுறாரு, அவங்ககிட்ட வந்து இப்போ ஒரு ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்காரு. என்ன கேள்வி கேட்காரு அப்படின்னா, கற்பனைகளில் பிரதான கற்பனை எது? இது ஒரு நல்ல ஒரு கேள்வி தான். ஆனால் அவருக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து கற்பனைகளை பற்றி நல்லா தெரிஞ்ச போய் தான் என்ன பண்ணுறாரு, கற்பனைகளை எது, பிரதான கற்பனை எதுன்னு சொல்லி கேட்காங்க. 29 வசனம் வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வையாக என்பதே பிரதான கற்பனை. இந்த வசனத்தில் நம்ம என்ன பார்க்கோம் அப்படின்னா, நமக்கு தெரியும் நம்ம முழு இருதயத்தோடு என்ன செய்யணும், முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் என்ன செய்யணும், முழு பலத்தோடும் நம்ம என்ன செய்யணும், அன்பு கூர்னை தான் பிரதான கற்பனை. இது நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். இதற்கு ஒப்பா இருக்க 2வது கற்பனை என்ன செய்யும், நமக்கு தெரியும். நம்ம எப்படி நம்மகிட்ட அன்பாக இருக்கிறோமோ அதை மாதிரி என்ன செய்யணும், பிற இடத்துலையும் அன்பாக என்ன செய்யணும், இருக்கணும். இது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச சத்தியம். அதே மாதிரி இந்த வேதபாரனுக்கு தெரிஞ்ச சத்தியம் தான். அதற்கு வேதபாரன் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, சரிதான், நீங்கள் சொல்கிறது என்ன தான் சரிதானே செய்கிறான் சொல்கிறான், அவனுக்கு சரிங்கிறது படுது. அடுத்து நாங்கள் 32 வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா 32 வாசிங்க. அதற்கு வேதபாரகன், சரிதான் போதகரே, நீர் சொன்னது சத்தியம், ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. ஒரே தேவன் உண்டுங்கிறத என்ன செய்கிறார், அவர் விசுவாசிக்கிறாரு. அந்த விசுவாசத்தை மட்டும் இல்லை, அதை தவிர வேறொரு தேவன் என்ன செய்யலை இல்லைங்கிறத என்ன செய்கிறாரு, அவர் விசுவாசிக்கிறாரு. இப்போ வந்து இவர் வந்து 33 வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, முழு இருதயத்தோடும் முழு மனதோடு நம்ம என்ன செய்கிறோம், நம்ம இடத்துல பிற இடத்துல என்ன செய்யணும், அன்பு செலுத்துறது பலிகளே பார்க்கையில் முக்கியமாக இருக்கிறதுன்னு செய்கிறாரு சொல்கிறாரு. அப்போ வந்து பலி தான் ரொம்ப முக்கியமாக என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. அந்த டைமில் அவர் என்ன பண்ணுறாரு, பலியை விட என்னது
அன்பு கூறுறதா முக்கியங்கிறத என்ன செஞ்சிருக்காரு, அவர் புரிஞ்சு வச்சிருக்காரு. ஆண்டவருடைய கற்பனைகளை வந்து நம்ம எவ்வளோ தூரம் நம்ம மனசில் நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு நம்ம பாவத்துக்கு என்ன செய்வோம், விலகி இருப்போம். கற்பனைகள் நம்ம எல்லார் மனசுலையுமே இருக்கும், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, களவு செய்ய, எல்லாமே நம்மளுடைய மனசில் சின்ன வயசுலேருந்து நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், படிச்சுட்டே தான் இருக்கோம். ஆனால் நம்ம அதன்படி நடக்குமான்னு கேட்டால் நம்ம இல்லை. எல்லாருமே நம்ம என்ன செய்கிறோம், ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்கிறோம், தவற தான் செய்கிறோம். கற்பனைகளை நம்ம திரும்ப ஆலயத்துக்கு வர என்ன செய்வாங்க, பிரசங்கத்திலேயோ எதையோ நம்மளை வந்து சுட்டி காட்ட முடிச்சு நம்ம என்ன செய்யணும், ஐயோ நம்ம பண்ணது தப்பு, நம்ம செய்யணும், நம்ம இதை மாற்றிக்கொள்ளணும்னு செய்யணும். நம்ம சில விஷயங்களை நம்ம மாற்றிக்கொள்ள முயற்சி பண்ணுவோம், திரும்ப என்ன செய்வோம், விழுவோம். நம்ம வந்து வாழ்க்கையில் இப்போ அப்படி தான் என்ன செஞ்சுட்டு இருக்கோம். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு போராட்டம் போயிட்டே தான் என்ன செய்யுது இருக்குது. நம்ம ஆண்டோட்ட மன்னிப்பு கேட்க முடிச்சுல என்ன செய்வார், ஆண்டவர் நம்மளை மன்னிப்பாங்க. திரும்ப நம்ம வந்து இந்த ஒரு நெஞ்சில் ஒரு உறுதியான ஒரு இதாக நம்ம வைக்கல. ஆனால் அந்த ஒரு வேதபார முழுமையாக என்ன செய்கிறாரு, அந்த கற்பனைகள் என்ன செய்கிறாரு வைக்க, நம்ம கற்பனைகளை நம்ம உள்ளத்தில் முழுமையாக என்ன செய்யணும் வைக்கணும். அவன் வந்து விவேகமாக என்ன செய்கிறான், நான் உத்தரவு சொன்னதை ஏசு கண்டு நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்றார் அப்படின்னு போட்டிருக்கு. அவன் சொன்ன பதில் வந்து ஆண்டவருக்கு புரிஞ்சிருக்கு. ஆண்டவருக்கு வந்து நீ விவேகமாக என்ன செய்கிற, உத்தரவு சொல்கிற. யாருமே என்ன செய்யலை, இந்த மாதிரி இந்த கேள்விகள் கேட்க முடிச்சல யாருமே இவ்வளோ ஒரு அழகான பதில் என்ன செய்யலை, சொல்லவே இல்லை. நீ தேவனுடைய ஆண்டவர் வந்து அவனை என்ன செஞ்சுக்கிட்டார், அவருடைய ராஜ்யத்துக்கு சொல்லி ஏற்றுக்கொண்டாரு. இந்த மாதிரி இவன் வந்து அந்த வேதபாரகன் வந்து அந்த கேள்வி கேட்டு முடித்த பிறகு அதன் பின்பு ஒருவரும் அவரிடத்தில் யாதொரு கேள்வி என்ன செய்யலை, கேட்க துணியவில்லை. ஏன் துணியவில்லை அப்படின்னா மூணு கேள்வி என்ன செஞ்சாங்க, ரொம்ப அவர் அகப்படுத்தணும்னு கேட்டாங்க. அவர் என்ன செய்ய முடியல, பேச்சில் அகப்படுத்த முடியவில்லை. அவங்க அதனால் வெட்கப்பட்டு என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க. 4வது ஒரு கேள்வி கேட்டார். கேள்வி கேட்க முச்சில் அவர் என்ன பண்ணுறாரு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவராக என்ன செஞ்சார், மாற்றப்பட்டார். அடுத்து இந்த இதெல்லாம் அவங்கெல்லாம் இப்போ இந்த கேள்வி கேட்க முச்சில் இவங்க வேதபாரர் பரிசேயர் எல்லாமே இருக்காங்க. நிறைய ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, இருந்து என்ன செய்கிறாங்க, அதை வந்து பார்க்குறாங்க. இது அங்கே இருக்க ஜனங்கள்லாம் என்ன செய்கிறாங்க, அந்த ரொம்ப ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. நிறைய ஜனங்கள் என்ன பண்ணிருப்பாங்க, மனமாற்றம் அடைஞ்சிருப்பாங்க. ஆண்டவருடைய சொன்ன பதிலை பார்த்து என்ன செஞ்சுருப்பாங்க, மனமாற்றம் அடைஞ்சிருப்பாங்க. சரி நம்ம அந்த கற்பனைகளை கை கொள்ளணும் அப்படின்னு தெரிஞ்சிருப்பாங்க. ஆண்டவரை கேள்வி கேட்கக்கூடாதுங்கிறத என்ன செஞ்சுருப்பாங்க, புரிஞ்சிருப்பாங்க. ஆண்டவர் வந்து ஒரு தூய்மையானவர், உன்னதமானவர், யாரையும் வந்து அவரை பேச்சில் அகப்படுத்த முடியாதுங்கிறத என்ன செஞ்சுருப்பாங்க, தெரிஞ்சிருப்பாங்க. அதே தான் நம்மளும் நம்ம வாழ்க்கையில் இந்த 4 கேள்விகளை வச்சு என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஆண்டவரை யாதொரு கேள்வி என்ன செய்ய முடியாது, கேட்கவே முடியாது. ஆண்டவர் வந்து தூய்மையானவர். அவரை வந்து எந்த கேள்வியும் நம்ம கேட்கக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஆண்டவரான ஒரு சில கேள்விகளை வந்து நம்மகிட்ட இப்போ ஆண்டவர் நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்காரு. சீமோன்ட்ட ஒரு கேள்வி கேட்டார். என்ன தெரியுமா, சீமோன்ட்ட என்ன கேள்வி கேட்டார் அப்படின்னா, நீ என்கிட்ட என்ன செய்கிறாரு, அன்பா இருக்கு. அதே மாதிரி நம்மகிட்டையும் கேட்காங்க, நீ என்கிட்ட என்ன செய்யறியா. நம்மகிட்ட வந்து ஆண்டவர் வந்து கேட்குற ஒரே ஒரு கேள்வி என்னதான், நீ என்கிட்ட என்னது, அன்பா இருக்கிறாயா. நம்ம அன்பா இருக்கிறோமா ஆண்டவர்கிட்ட, நம்ம எல்லாரும் சிந்திச்சு பார்ப்போம். நம்ம ஆண்டவர்கிட்ட அன்பா இருக்கோமா இல்லையா, அன்பாக தான் இருக்கும். ஏன் அதுக்கு ஒரு யோசனை, நம்ம எல்லாரும் ஆண்டவர்கிட்ட என்ன செய்கிறோம், அன்பாக தான் இருக்கும். ஆண்டவர் நம்ம மேலே அன்பாக இருக்காங்களா, ஆண்டவர் நம்ம மேலே அன்பாக தான் இருக்காங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட அன்பாக இருக்கும், ஆண்டவர் நம்ம மேலே அன்பாக இருக்காங்க. ஆண்டவர் நம்மகிட்ட கேட்குற கேள்வி நம்ம என்ன செய்யணும், உள்ளத்தில் ஆழத்தில் கடைசி வரை என்ன செஞ்சுக்கணும், பதிஞ்சு வச்சுக்கணும். நம்ம எப்பொழுது என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், அன்பாகவே தான் என்ன செய்யணும், இருக்கணும். எந்த ஒரு தேவையில்லாத என்ன செய்யதோ கேள்விகளோ கேட்டு என்ன செய்யக்கூடாது, ஆண்டவரை நம்ம காயப்படுத்தக்கூடாது. அடுத்து வந்து ஆண்டவர் இன்னொரு கேள்வி கேட்காங்க, நான் வந்து உனக்காக என்ன செஞ்சேன், மறிச்சேன், எனக்காக நீ என்ன செய்கிறா, என்ன செய்கிறான்னு என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க. ஆண்டவர் நமக்காக மறிச்சது உண்மை தானே, நமக்காக ஆண்டவர் என்ன செஞ்சாங்க, மறித்தாங்க. நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்கிறோங்கிறது நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், கண்டிப்பாக வாழ்க்கையில் யோசிக்கணும். நம்ம தினந்தரம் வாழ்க்கையில் நம்ம ஆண்டவருக்காக என்ன பண்ணுறோம், இன்றைக்கு நான் ஆண்டவருக்காக என்ன பண்ணேன், நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன், இன்னும் வர காலங்களில் நம்ம ஆண்டவருக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம். வீணான கேள்விகளும் தர்க்கங்களையும் நம்ம ஆண்டவர்கிட்ட கொண்டு போகிறோமா, அல்லாட்டி நம்ம ஆண்டவர் நமக்காக மறிச்சார், நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நம்ம கொண்டு போகிறோமாங்கிறத நம்ம டெய்லி நம்ம செய்யணும், சிந்திக்கணும். ஜெபம் பண்ணுவோம். அன்பில் ஏசப்பா ஆண்டவரே, இந்த அருமையான ஏசப்பா, இந்த ஆண்டவர் வேலையில ஏசப்பா, நீங்கள் எங்கிட்ட அந்த கேள்விகள் அந்த கேள்விகள் மூலமாக நீங்கள் பேசுனீங்க ஏசப்பா, அந்த கிருபைக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே தகப்பனே, நீங்கள் ஆண்டவரை நீங்கள் சொன்ன ஒவ்வொரு பதிலும் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எங்களுக்கு சொன்ன பதிலாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் தகப்பனே. ஏசப்பா பரிசேயர் ஆண்டவரை சதுசேயர் மதி ஆண்டவரை வீணான கேள்விகளால் உங்கள் மனசை நாங்கள் ஏசப்பா கஷ்டப்படுத்தாதபடி தகப்பனே, நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு என்ன செய்ய சித்தம் பண்ண வச்சுருக்கீங்களோ ஏசப்பா, அதை நாங்கள் ஆண்டவரை எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை உமக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரை உமக்காக நாங்கள் ஒரு வாழ்க்கை ஆண்டவரை வாழ உதவி செய்யுங்க ஏசப்பா.
ஆண்டவரை எங்களை பலப்படுத்துங்க ஏசப்பா, எங்களை தகுதிப்படுத்துங்க ஏசப்பா. நாங்கள் எதற்குமே தகுதி இல்லாதவர்கள் தகப்பனே ஏசப்பா. இந்த உலகத்தில் ஆண்டவரே, இந்த உலகத்தின் பாவங்களோடும் ஆண்டவரே, உலகத்தின் சாபங்களோடும் நாங்கள் ஆண்டவரே கஷ்டப்பட்டு இருக்கோம் தகப்பனே. இந்த உலகத்தின் பாவங்களையும் சாபங்களையும் ஆண்டவரே எங்களை ஏசப்பா விட்டு எழும்பி ஆண்டவரே எங்கள் உமக்காக வாழ ஆண்டவரே, உமக்காக ஆண்டவரே ஏசப்பா இந்த உலகத்தில் ஆண்டவரை ஏதாவது செய்ய ஆண்டவரே ஏசப்பா எங்களுக்கு உதவிச்சங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, இந்த 40 நாளும் மட்டுமல்ல ஆண்டவரே, இந்த ஒரு வாரம் மட்டும் ஆண்டவரே, நீங்கள் சிலுவையில் அறையமிச்சில ஆண்டவரே, நீங்கள் பட்ட கஷ்டங்கள் நாங்கள் பாவம் செய்யமிச்சில ஒவ்வொரு நேரமும் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த பாவம் செய்யமிச்சில என் ஆண்டவர் எனக்காக சிலுவையில் மரித்தாரே அப்படிங்கிற நாங்கள் உணர்ந்து ஒவ்வொருவரும் ஆண்டவரே எங்களுடைய இந்த பாவ வாழ்க்கையை விட்டு மாறி தகப்பனை உமக்காக ஒரு வாழ்க்கை வாழ ஏசப்பா எங்களை ஏசப்பா வாழ உதவிச்சேங்க தகப்பனை. இந்த கூடத்தில் வந்திருக்க ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, ஒவ்வொரு ஆண்டவரே கேள்விகள் ஆண்டவரே உங்கள்கிட்ட இருக்கும் தகப்பனே. அந்த கேள்விக்குரிய பதில்களை நீங்கள் கொடுங்க சுவாமி. பணத்தை என்ன தேவைகளாக இருந்தாலும் சரி, குடும்பத்தின் தேவைகளோ ஆண்டவரே என்ன தேவைகளோ தகப்பனே அதை நீங்கள் சந்திங்க சுவாமி. அந்த தேவைகளை அடைய நாங்கள் பாத்திரம் உள்ளவர்களாக மாற ஆண்டவர் எங்களுக்கு நீங்கள் உதவிச்சீங்க தகப்பனே ஏசப்பா. ஆண்டவரை வர காலங்களோட ஏசப்பா நீங்கள் எங்களோட இருங்க ஏசப்பா. வர தியானங்கள் எங்கள் மனசுக்கு ஆண்டவரை மிகவும் ஆண்டவரை புரோஜனம் உள்ளதாக இருக்க ஏசப்பா நீங்கள் உதவிச்சேங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. அறிவிப்புகள். நாளைய தினத்திலே மாதத்தின் முதலாவது நாள்